ஆண்டவரின் விருப்பம் இதுவே. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரின் விருப்பம் இதுவே. நிறைய விருப்பங்கள் ஆண்டவர் இருக்கலாம். அதில் ஒரு விருப்பம் தீயோர் சாக வேண்டும் என்பதல்ல, பாவி சாக வேண்டும் என்பதல்ல, தீமையானவன் சாக வேண்டும் என்பதல்ல, கொள்ளைக்காரன் பாவத்தை செய்து கொண்டிருக்கிற அதிலே மடிய வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. ஆகவே சுருக்கமாக சொல்லப்படுகிறது எசேக்கியேல் 33:11, தீயவன் சாக வேண்டும் என்பதல்ல, அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கடவுள் அழைக்கிறார். எரேமியா 3:22, பிரமாணிக்கம் தவறிய பிள்ளைகளே, பிரமாணிக்கம் தவறிய மக்களே, என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் பிரமாணிக்கின்மை நான் குணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிரமாணிக்கின்மையை குணப்படுத்தி அவருக்கு முன்பதாக வெளியேறப்பட்ட மகளாய் மாற்ற கடவுள் நம்மை அழைக்கிறார். ஏனெனில் தீயவன் பாவி சாக வேண்டும் என்பதல்ல, இரண்டாம் சாவை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதல்ல, அவன் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே, மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பமாக இருக்குது. அந்த விருப்பத்துக்கு நம்மை கையளிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.